ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆசையாக வளர்க்குற பூனைங்க நம்மக்கிட்ட அட்டாச் ஆகாமல் பாசமாக இருக்காமல் நம்மளை வெறுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பூனைங்களை பற்றின நிறைய தகவல்கள் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனை வளர்க்குற எல்லாருமே நம்ம வளர்க்குற பூனை நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வளர்க்குறாங்க. ஆனால் சில பூனைங்க அப்படி அன்பாக இருக்கிறது இல்லை. அவங்க சாப்பிட்றதும் ஓரமாக பதுங்கி போய் தூங்குறதுமா தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அது அவங்க மேலே உள்ள தப்பா இல்லை உங்கள் மேலே உள்ள தப்பா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பூனைங்களுக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் உண்டு, நம்ம வளர்க்குறவங்க நம்மளுக்கு எல்லா சேவையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாய்ங்க அப்படி கிடையாது. நாய்ங்க தன்னோட எஜமானா பார்ப்பாங்க வளர்க்குறவங்கள. ஆனால் பூனைங்க தன்னை வளர்க்குறவங்கள அடிமையாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் வளர்க்குற பூனைங்க உங்களை வெறுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பூனைங்க பொதுவாக தூக்கத்தை ரொம்ப விரும்புகிறவங்க, ரொம்ப நேரம் தூங்குவாங்க. பூனைங்களுக்கான ஸ்பெஷல் குணமே அதுதான். ஒரு நாளைக்கு 15 மணி நேரத்துக்கு மேலே பூனைங்க தூக்கத்தை விரும்புகிறவங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பூனைங்க ரொம்ப ஆழ்ந்து தூங்கும்போது அவங்கள தூக்கி கொஞ்சிறது, அவங்க தூங்கிட்டு இருக்க இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு தூக்கி மாற்றுறது, ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய தூக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அப்படி நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா பூனைங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்ககிட்ட வரமாட்டாங்க. அடுத்து நேரத்துக்கு சாப்பாடு போடாமல் பட்னி போடுறது. அந்த பூனைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு சரியாக கொடுக்காமல் இருக்கிறது, அல்லது காலையிலே வச்சுட்டு அந்த சாப்பாடே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வெளியே போகிறதுனால உங்கள் பூனைங்களை நீங்கள் சரியாக பார்க்காம இருந்தாலும் அந்த பூனைங்களுக்கு உங்கள் மேலே அட்டாச்மெண்ட் வராது. அவங்களுக்கு வேலைக்கு கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு தான் பூனைங்க விரும்புவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தரலன்னாலும் பூனைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வராது. அவங்க கொஞ்சம் வெறுப்பாகவே நடந்துப்பாங்க. அடுத்து பூனைங்களை சத்தமாக திட்டுறது, அடிக்கிறது, அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்காக அவங்கள பனிஷ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பூனைங்க அட்டாச் ஆக மாட்டாங்க. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணோம், உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இதை பண்ணால் கூட வீட்டில் இருக்கிற மற்ற யாரோடையுமே அந்த பூனைங்க அட்டாச் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பூனைங்களோட நம்பிக்கை, உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடும். எல்லாரையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் பண்ணுற தப்புனால அவங்க யாரோடையுமே அட்டாச் ஆக மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் பதுங்கிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருங்க. அடுத்தது கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது. எப்போ பார்த்தாலுமே பூனைங்களை ஃப்ரீயாக சுதந்திரமாக விடாமல் அவங்கள கூண்டுலேயே நீங்கள் அடைச்சி வச்சு வளர்த்திங்கனாலும் பூனைங்க உங்ககிட்ட அட்டாச்சே ஆக மாட்டாங்க. கூண்டில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பூனைங்களுக்கு வெறுப்பாயிடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. ஸோ பூனைங்களை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அவங்கள கூண்டில் போட்டு அடைக்காதீங்க. தேவையான நேரத்தில் மட்டும் நீங்கள் கூண்டுக்குள்ளே போட்டால் போதும். அவங்கள கூண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் அடைச்சி வளர்த்திங்கன்னா உங்ககிட்ட அட்டாச்சே ஆக மாட்டாங்க. அடுத்து அடிக்கடி வீடு மாறுறது, இடம் மாற்றுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பூனைங்க உங்ககிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, சோப்பு, பர்ஃப்யூமையும் நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டு இருந்தாலும் பூனைங்க உங்களோட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பூனைங்க ஒரு ஆளை அவங்களுடைய உருவத்தை வச்சு அடையாளம் காட்டுறது இல்லை. நம்மளுடைய ஓனர் அப்படிங்கிறத அவங்களுடைய வாசனையை வச்சு தான் அவங்க உணர்வாங்க. அந்த வாசனையை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களுடைய பர்ஃப்யூம், ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் நீங்கள் மாற்றும் போது பூனைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இது நம்ம ஓனரா இல்லையாங்கிறது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுனால அவங்க உங்ககிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. உங்களை கண்டோன்னே பயந்து ஓடிடுவாங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் உங்களை பூனை வளர்க்குறவங்க எப்போவுமே ஒரே பர்ஃப்யூம், ஒரே ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி வீடு மாற்றாதீங்க, அந்த சூழ்நிலையை மாற்றாதீங்க. நீங்கள் அடிக்கடி வீட்டு சூழ்நிலையை மாற்றும் போது கூட பூனைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தனியாயிடுவாங்க, உங்ககிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க, வெறுத்துருவாங்க. அடுத்தது நீங்கள் ஒரு பூனையை வளர்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பெட்டை புதுசாக கூட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறது நீங்கள் ஏற்கனவே வளர்த்த பூனைக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்லேயே 2 பூனை ஒரு 3 பூனை சேர்ந்து வளரும்போது பிரச்சனை இருக்காது. ஆனால் தனியாக வளர்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு பெட்டை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது பூனையோ நாயோ அல்லது கிளியோ எதுவோ ஒரு பெட்டை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பூனைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே ஒதுங்கிடுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து பூனைங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தனியாகவே இருக்க விரும்புவாங்க. அந்த டைமும் நம்ம அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் கேர் பண்ணி பார்க்குறதையும் பூனைங்களால் உணர முடியும். அதனால் நீங்கள் கேர் பண்ணி மட்டும் பாருங்கள். அவங்களுக்கு உடல் அளவில் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு அப்படியே அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுணும். அந்த டைமில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலும் பூனைங்க உங்களை
ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்து பூனைங்களுக்கு ரொம்ப சத்தமாக பேசினா சுத்தமாக பிடிக்காது, சத்தமாக பேசுகிறவங்கள பிடிக்காது. அதனால் நம்ம பூனைங்க கிட்ட கத்துறது, அப்படி மிரட்டுறது, சத்தமாக பேசிகிட்டே இருக்கிறத வந்து பூனைங்க சுத்தமாக வெறுக்குவாங்க, அப்படிப்பட்டவங்களையும் வெறுப்பாங்க. அதே மாதிரி பூனைங்களை தூக்கி வச்சுட்டு நேரடியாக கண்ணோட கண்ணு பார்த்தாலும் பூனைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் உங்ககிட்ட அவங்க வரவே மாட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்கள் பூனைங்க கிட்ட நீங்கள் நிறைய அன்பு காட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பூனைங்க உங்ககிட்ட அட்டாச் ஆவாங்க. பூனைகள் அன்பான செல்ல பிராணி தான். ஆனால் எல்லா நேரமும் அவங்க உங்ககிட்ட அன்போடையே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க தனியாக இருப்பாங்க, விளையாடுற நேரம் விளையாடுவாங்க, உங்ககிட்ட அன்பு காட்டுற நேரம் அன்பு காட்டுவாங்க. எல்லா டைமுமே உங்களோட அட்டாச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பூனைங்க கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஆனால் அவங்கள வந்து உங்கள் வழிக்கு கொண்டு வந்து அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பண்ண முடியும். உங்கள் பூனைங்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்த என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்படி அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க உங்ககிட்ட எந்த மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்க, எப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவாங்கங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஐகார்டில் தரேன், கண்டிப்பாக பாருங்க. ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்து அந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணி பூனை வளர்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.